Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு ரெசிபி வந்து ஒரு பெங்காலி ஸ்டைல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கோஸ் அப்புறம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வச்சு ஒரு மசாலா கறி செய்ய போகிறோம் பெங்காலி ஸ்டைல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கோஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, பிரியாணி இலை, ஒரு துண்டு இஞ்சி. இப்போ மசாலா: சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, இது கருஞ்சீரகம். இது எல்லா அஞ்சுத்தையுமே சேர்த்து வச்சுருக்கேன். இதை வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து ஜீரகத்தோட பேஸ்ட், உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நெய், அடுத்து எண்ணெய். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா, ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரியாணி இலை 2, அதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே கோஸும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. தக்காளி, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு. தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன கிளாஸ் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. மூடி வச்சிருங்க சிம்ல. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கு. கடைசியா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. நம்மளோட பெங்காலி ஸ்டைல் கோஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.